அதே மாதிரி நம் சுற்றும் உள்ளவர்களுடைய பாவ குற்றங்கள், இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்தார். நாமும் நமக்கு சுற்றும் இருக்கிறவர்களுடைய பாவங்களை அல்லது குற்றங்களை சொல்லி குறை கூறி திரியாமல், அவர்களுடைய குற்றங்கள் காணும் பொழுது இந்த ஆசானுடைய நெற்றியிலே பரிசுத்தம் என்று எழுதி எப்பொழுதும் ஜனங்களுக்காக வைத்திருக்கிறது போல, நாம் நமக்கு சுற்றும் இருக்கிறவர்களுடைய குறைகளை குற்றங்களை அல்ல பாவங்களை சொல்லி நடக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்போ பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளும் பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய நெற்றியில் பரிசுத்தாவியானவரின் அடையாளம் வைக்கப்படுகிறது. அது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான் பரிசுத்தாவியானவர். இப்போ நம்முடைய வாழ்க்கை நேராக இருக்கும் பொழுது, கர்த்தர் சமூகத்திலே நாம் பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது, அது கர்த்தர் ஒரு நாள் தன்னுடைய ஆவியான